ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது V.I.T சேலம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா N100ங்கிற ஒரு மொபைல் வந்து டெட்டுன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக், மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மொபைல் ஷாப்லேருந்து தான் வந்திருக்குது. ஆல்ரெடி வாட்டர்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க, அப்பயும் செட் ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளங்கிறது லைவாக நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு அரிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ போர்டு வந்து ஃபுல்லாக வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. சரி, முதல்ல பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் வோல்ட்மீட்டரில் செட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? செட் பண்ணிட்டு பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டரியில் 4 வோல்ட்ஸ் இருக்குது, பட் ஆனாலுமே செட் ஆன் ஆகலை. சரி, ஓகே. அடுத்து பேட்டரி கனெக்டரில் டயோடு வேல்யூ என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் டயோடு மோடுக்கு மாற்றிக்கிறோம். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ்க்கு மைனஸ் கொடுக்குறோம். என்ன ரீடிங் வருது? 002ங்கிற மாதிரி ரீடிங் வருது. ஸோ பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா 002 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது எதை குறிக்குதுன்னா பேட்டரி லைன் டெட் ஷார்ட். ஸோ V.I.T லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஷார்ட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோன் ஆன் ஆகாததுக்கான காரணம் பேட்டரி லைனு ஷார்ட்டில் இருக்கிறது தான். சரி, இப்போ இந்த மொபைலை டிசியில் கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆட்டோ கன்சூம் ஆகும், சரிங்களா? அதாவது மேக்ஸிமம் ஆம்பியர் என்ன வரைக்கும் எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ இப்போ டிசியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டிசி மீட்டரில் 4 வோல்ட்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? டிசி மீட்டரில் 4 வோல்ட்ஸ் 3 ஆம்பியர் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ டிசியில் நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணும்போது அரௌண்டு 3 ஆம்ஸ் கிட்ட நினைக்குது எடுத்துக்குது, சரிங்களா? ஸோ இப்போ பேட்டரி லைன் என்ன இருக்குதுன்னா டெட் ஷார்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ எங்கே ஷார்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா செட் ஆன் ஆயிரும். பட் ஆனால் ஃபுல்லாக வாட்டர் லாகுன்றனால எங்கே வாட்டர் டேமேஜ் இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக ஷீல்டு கவராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷீல்டெல்லாம் முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபால்ட் ஃபைன் பண்ண முடியும். ஸோ முதல்ல இந்த ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு எங்கே ஷார்ட்டுங்கிறத ஃபைன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஷீல்டை கழட்டி இருக்கிறோம், சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல இந்த டெஸ்ட் பாயிலாம் அரிச்சிருந்ததுனால மேபி இந்த கேப் வழியாக தண்ணி உள்ளே போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நெட்வொர்க் ஷீல்டை தான் கழட்டணும். ஸோ இப்போ அந்த நெட்வொர்க் ஷீல்டை கழட்டி பார்க்கும்போது இப்போ இதில் முதல்ல என்னென்ன ஐசி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SDR735. ஸோ இது வந்து என்ன ஐசினா RF ஐசி, அதான் நம்ம WTRனு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதில் வந்து SDR போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஐசினா RF ஐசி. ஸோ அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 77048Dன்னு ஒரு ஐசி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பவர் ஆம்பிளிஃபயர். அடுத்து QPM5541 போட்டிருக்கு. ஸோ இது ஒரு பவர் ஆம்பிளிஃபயர். ஸோ இப்போ இங்கே வாட்டர் லாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பவர் ஆம்பிளிஃபயர் கீழே பெருசாக ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கிறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லாக் ஆகிருக்கு, ஒரு மாதிரி தண்ணி பட்டு அரிச்சிருக்கு, சரிங்களா? தண்ணி பட்டு அரிச்சிருக்கு, ஒரு மாதிரி உப்பு புத்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது ஒரு பவர் ஆம்பிளிஃபயர். ஸோ இப்போ இங்கேயும் என்ன இருக்குது? ஒரு மாதிரி தண்ணி பட்டு உப்பு பூத்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஷார்ட் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறத முதல்ல நம்ம தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐசிக்கு கீழே இருக்கிற 2 ஸ்பேர் வந்து மிஸ்ஸிங்கு. க்ளீன் பண்ணும்போதே அது கொட்டி போச்சு, சரிங்களா? அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட்ரு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். அதாவது ரெசிஸ்டர் சீரிஸில் போட்டு கெப்பாசிட்டர் பேரல் பண்ணிக்கிறாங்க. அந்த V.I.T வோல்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் வழியாக போய் கெப்பாசிட்டர் வழியாக எங்கே போகுதுன்னா ஐசிக்கு போகுது. ஸோ அந்த ரெசிஸ்ட் மிஸ் ஆனதுனால அதை நான் பைபாஸ் பண்ணிட்டேன், ஜம்பர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டர் பேரலில் தான் இருக்கிறதுனால எடுத்தாச்சு. ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் ரிமூவ் ஆகி போச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அப்பயும் ஷார்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வேறு இடம் தான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ கெப்பாசிட்டி இப்போ பேட்டரி லைனில் ஷார்ட் கார்டு தான் பார்க்கலாம். சரி, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ரீடிங் வருது, ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது, சரிங்களா? ஒரு பயாஸ் பண்ணும்போது ரீடிங் காட்டுது, ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு ரீடிங் காட்டல. ஸோ இப்போ ஷார்ட் ரிமூவ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேட்டரி போட்டு செட் ஆன் ஆகுதான்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம்பிளிஃபையர் கீழே இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் தான் ஷார்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஐபி போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டர் வந்து
ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகின்றதுனால அது கீழே விழுந்துருச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டரும் மிஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ ஷார்ட் ரிலீஸ் ஆகி போச்சுன்னா அப்படியே நம்ம கொடுத்தோம்னா நெட்வொர்க் வராது. ஏன்னா அந்த ரெசிஸ்ட் வழியாக தான் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம்பிளிஃபையர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த ரெசிஸ்ட் வந்து நம்ம ஜம்பர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கெப்பாசிட்டிங்கும் போது பேரில் தானே போட்டுக்கிறோம் அப்படின்றதுனால ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ செட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சிப் லெவல் ட்ரைனிங், அதாவது என்னன்னா செல்ஃபோன் சர்வீசிங், கம்ப்யூட்டர் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங் அண்ட் எல்சிடி எல்இடி டிவி சர்வீசிங் சிப் லெவல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம பாரத் இன்ஸ்டியூட் சேலம் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமேட்டிக் லெவல் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்.